கைவிடுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்று கைவிடுவதில்லை. இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வேத வசனம் என்னவென்றால், எண்ணப்படும் அலட்சல்கள். பாருங்க, ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம எல்லா விஷயங்களிலையும் நம்ம படுகிற அலைச்சல்கள் அவஸ்தை அப்படி கூட சொல்லலாம் இல்லையா? ஒவ்வொரு அலைச்சலையும் தேவன் நினைத்து அதை எல்லாவற்றையும் எண்ணப்படும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கி தலைப்பே அதுதான், எண்ணப்படும் அலைச்சல்கள். நம்ம செய்கிற காரியங்கள் என்னென்ன காரியத்தில் நம்ம துவண்டு சோர்ந்து அலைச்சல் பட்டு இங்கே ஓடி வந்திருக்கிறோமோ அது எல்லாவற்றையும் அவர் எண்ணி வைத்திருக்கிறாரா. எப்படி வச்சிருக்கிறாரு? எண்ணி வைத்திருக்கிறார். சங்கீதம் 56:8 வசனத்தை நம்ம வாசித்து பார்ப்போம். சங்கீதம் 56:8 என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. ஹல்லேலூயா சொல்வோமா? ஹல்லேலூயா. பாருங்க, எல்லா காரியத்தையும் நம்முடைய அலைச்சல்களை அவர் கணக்கில் என்ன செய்திருக்கிறாரா? வைத்திருக்கிறார். அதான் சொல்றாரு, என்னுடைய கண்ணீரை உம்முடைய துருத்தியில் என்ன செய்யுங்க? வையும். பாருங்க, நம்முடைய கஷ்டங்கள், வேதனைகள் மற்றும் பல பாடுகள் அனைத்தையும் தேவன் பார்க்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம படுகிற கஷ்டங்களையும் அந்த வேதனைகளையும் கர்த்தர் என்ன செய்கிறாரா? பார்க்கிறாரா, அதை அறிகிறாராம். அது மாத்திரமல்ல, அவர் என்ன செய்றாரு? எல்லாவற்றையும் எழுதி வைத்திருக்கிறார், எண்ணப்பட்டு இருக்குதான். நம்முடைய அலைச்சல்களெல்லாம் என்ன செய்திருக்கிறாரா? எண்ணி வைத்திருக்கிறார். ஒரு உண்மையான விசுவாசி சிந்தும் ஒவ்வொரு கண்ணீரையும் அவர் துருத்தியில் என்ன பண்ணிக்கிறாரா? வைத்திருக்கிறார். தேவஜனமே, என் கண்ணீரை யார் பார்க்கிறது? என் வேதனையை யார் பார்க்கிறது? நான் எவ்வளோ கஷ்டப்படுகிறேனே ஒரு பெண்ணாக நின்று. ஒருவேளை ஆண்கள் சொல்லலாம், நானும் தானே கஷ்டப்படுகிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த நாளிலே ஆவியானவர் நம்மளை பார்த்து சொல்லுகிற காரியம், ஆறுதலான வார்த்தை என்னன்னா, உங்கள் அலைச்சல்களையும் உங்கள் கஷ்டங்கள் வேதனைகளையும் உங்கள் கண்ணீரையும் அவருடைய துருத்தியில் என்ன செய்கிறாரு? எல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது. அதான் 1 பேதுரு 4:17 வசனம் சொல்லுது. வாசித்து பாருங்க. 1 பேதுரு 4:17 வாசிங்க. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவக்கும் காலமாய் இருக்கிறது. பாருங்க, நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவக்கிற காலமாய் இருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவக்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களை முடிவு என்னமாயிருக்கும். இப்பவே நியாய தீர்த்தா கீழ்ப்படியாத பிள்ளைகளுடைய முடிவு எப்படி இருக்கும் சொல்லுங்க? பயங்கரமா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் என்ன செய்வாங்க? விழுந்து போயிடுறாங்க. விசுவாசத்தை விட்டு என்ன செய்கிறாங்க? விழுந்து போயிடும். அதனால தான் சொல்ல, நியாய தீர்ப்பு எங்கே ஆரம்பிக்கப்படுது? தேவனுடைய வீட்டில் ஆரம்பிக்கப்படுது. அது ஒருவேளை இன்றைக்கு ஆரம்பித்தா நம்மளால் தப்பிக்க முடியுமா? முடியாது. ஏதோ ஒரு விதத்தில் நாம் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் என்ன பண்ணியிருக்கலாம்? செய்திருக்கலாம். ஆனால் அதான் ஆவியானவர் சொல்லுகிறார், நியாய தீர்ப்பு அவருடைய வீட்டில் என்ன செய்யுது?
ஆரம்பமாக போகுது. அப்போ உங்களுடைய அலைச்சலில் எண்ணப்பட்டிருக்கிற அலைச்சல்களுக்கெல்லாம் முடிவை நம்ம என்ன செய்ய போகிறோம்? காண்ப போகிறோம். அல்லேலூயா. முடிவை கர்த்தர் நமக்கு என்ன செய்ய போகிறாரு? காண்பிக்க போகிறாரு. அவரோடு கூட பரலோகத்தில் பரிபூர்ணமான ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியும் நமக்கு என்ன செய்ய போகிறார்? அந்த நாட்களில் நமக்கு கொடுக்க போகிறார். கவலைப்படாதீங்க. ஒவ்வொரு கஷ்ட வேதனைகளுக்கும் பரலோகத்தில் இது எல்லாத்தையும் எண்ணி வைத்திருக்கிறார் ஆண்டவர். நீங்கள் படுகிற ஒவ்வொரு வேதனையும் எண்ணி வைத்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் பதிலை தேவன் என்ன செய்கிறாரு? கொடுக்க சித்தமாக இருக்கிறார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஒருவேளை வியாதினால கஷ்டப்பட்டிருக்கலாம், ஒருவேளை பொருளாதார நெருக்கடினால் கஷ்டப்பட்டிருக்கலாம், பலவிதமான சோதனைகளை கஷ்டப்பட்டிருக்கலாம். எல்லாத்தையும் அவர் பார்த்துட்டு இருக்கிறார். உன் வேதனை, உன் வலி, வியாதினால நீ கஷ்டப்படுற. ஒருவேளை நிறைய பேர் சொல்லுவான், எப்போ பார்த்தாலும் வியாதின்னு சொல்கிறேன்னு கூட நம்மளை இன்சல்ட் பண்ணலாமா இல்லையா? பண்ணலாம். ஆனால் மனிதராகி அவருக்கு முடிந்தது அவ்வளோதான். ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் நம்மளை என்ன செய்ய மாட்டார்? தூக்கி எறியவே மாட்டார். நம்ம கிட்ட வந்து நமக்கு ஆண்டவர் நம்மளுடைய குறை என்னன்னு பார்த்து, நம்முடைய வலி வேதனை என்னன்னு பார்த்து நமக்கு உதவி அவர் என்ன பண்ணுவார்? செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். மல்கியா 3:16-18 வாசிங்க. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரொருவர் பேசிக் கொள்வார்கள். பாருங்க, நல்ல கவனிங்க. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் என்ன செய்வாங்களா? பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும். பாருங்க, கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் என்ன செய்வாரா? ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. பாத்தீங்களா? இப்ப நல்லா அந்த வசனத்தை குறிச்சு வச்சுக்கோங்க. இனிமே நான் செய்யவே மாட்டேன், யாருக்கும் எந்த உதவியும் செய்ய மாட்டேன்னு சொல்லி தீர்மானம் எடுத்து வந்திருப்பீங்க நான் நினைக்கிறேன். அதனால தான் ஆண்டவர் இதை சொல்றாரு. இனிமே செய்யவே மாட்டேன்னு தீர்மானம் நீங்க எடுத்தீங்கன்னா நீங்க அவருடைய பிள்ளைகளே அல்ல. ஆண்டவர் பட்ட வேதனைக்கு சிலுவையிலிருந்து இறங்கி இருந்தா நமக்கெல்லாம் இந்த ரட்சிப்பு கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்காது. அவர் சகித்து கொண்டார். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக அனைத்து பாடுகளையும் அவர் சகித்து கொண்டார். அப்படி என்றால் அவரை விசுவாசிக்கிற நீங்களும் நானும் ஏன் சோர்ந்து போனோம்? அதுதான் ஆண்டவர் சொல்றார், அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசுகிறதை அவர் என்ன செய்யறாரா? பேசிக்கொள்வதை கர்த்தர் கவனித்து என்ன செய்யறாரா? கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவளுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கவளுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று என்ன செய்து அவருக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. என்ன புஸ்தகம்? ஞாபக புஸ்தகம். அடுத்த வசனம் சொல்லுது, வாசிங்க. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை என்ன செய்வேன்? கடாட்சிப்பேன். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவருக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்வீங்களா? இவ்வளவுதானா? அல்லேலூயா. அப்போ இந்த சபைக்காக, இந்த சபையில் உள்ள விசுவாச மக்களுக்காக, ஒருவேளை ஊழியக்காரர்களுக்காக, ஒருவேளை ஊழியக்கார விசுவாசிகளுக்காக நம்ம செய்கிற காரியங்கள் அத்தனையுமே ஞாபக புஸ்தகத்தில் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அலைச்சல் திடீர்னு கூப்பிடுவாங்க. 1 மணியோ 2 மணியோ 12 மணியோ ஓடி இருக்கிறோமல்ல, உழைத்திருக்கிறோமல்ல, ஜெபித்திருக்கிறோமல்ல, அடுகளோடு அழுதிருக்கிறோமல்ல, எல்லாவற்றையும் ஒருவேளை ஜனங்கள் மறந்துடலாம். இயேசு ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார்? மறக்கவே மாட்டார். ஞாபக புஸ்தகம் என்ற ஒரு புஸ்தகத்தில்
அவர் எழுதி வைத்திருக்கிறார். அலைச்சல்களை என்ன செஞ்சிருக்கிறாரு? எழுதி வைத்திருக்கிறார். அதை எல்லாவற்றுக்கும் தேவன் பதில் என்ன செய்வார்? கொடுப்பார். தேவ ஜனமே, ஒருவேளை உன் வியாதிக்காக கஷ்டப்பட்டிருக்கலாம், உன் பொருளாதார சூழ்நிலைக்காக, உன் குடும்ப சூழ்நிலை நிமித்தமாக நீ ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடித்து ஜெபித்து ஒரு புத்தியுள்ள ஸ்திரியை போல உன் வீட்டை நீ கட்டியிருக்கலாம். ஆனால் ஜனங்கள் உன்னை மறந்திருக்கலாம். பலன் இல்லாமல் போச்சுன்னா கஷ்டப்படுகிறதையும் கர்த்தர் பார்க்கிறார் என்பதை இன்னைக்கு மீண்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். யார் பார்க்குறாங்களோ இல்லையோ உங்கள் அலைச்சலை தேவன் பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 ராஜாக்கள் புஸ்தகம் 20வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். பாருங்க, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை என்ன செய்கிறேன்? குணமாக்குறேன். ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை காண்கிறவர். நம்முடைய வியாதினால கஷ்டப்படும் பொழுது நம்முடைய கண்ணீரை என்ன செய்கிறாரு? காண்கிறார். அதனால தான் சொல்றாரு, நான் கண்ணீரை கண்டேன். 3வது வசனத்தை வாசித்து பாருங்களேன். ஆ கர்த்தாவே, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன். பாருங்க, அவர் சொல்றாரு, ஆ கர்த்தாவே, நான் உம்முடைய பார்வைக்கு எப்படி இருந்தேன்? நான் உத்தமமாய் நடந்து, நான் உமக்கு முன்பாக உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். நீ மன உத்தமாய் நடந்தையானால், நீ கர்த்தருக்காக செய்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் அறிந்து, கர்த்தர் நீ உத்தமாய் நடந்ததை அறிந்து, எசேக்கியா ராஜாவின் அழுகையின் சத்தத்திற்கு செவி கொடுத்த ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலையும் உன் கண்ணீருக்கு அற்புதங்களை செய்து உன்னுடைய வியாதி என்ன செய்வார்? மாற்றிடுவார். உன்னுடைய பொருளாதார தேவைகளையும் கர்த்தர் என்ன செய்வார்? நிச்சயமாக சந்திப்பார். தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கும் உண்மை உள்ள மனுஷன் யாராக இருந்தாலும் அவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். உன்னுடைய குடும்ப சூழ்நிலைக்காக கஷ்டப்படுறீங்களா? ஒருவேளை உங்களோட வியாதியை நினைத்து கஷ்டப்படுறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை என்ன பண்ணுவார்? செய்வார். அதான் மத்தேயு தின சுவிசேஷத்தில் சொல்லுகிறது பாருங்க. மத்தேயு தின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 25வது வசனம் சொல்லுது, நீங்கள் கவலைப்படாதிருங்க. என்ன செய்யக்கூடாதா? கவலைப்படாதிருங்க. மனிதனுடைய பிற்காலத்தில் சரீர தேவைக்காக, பொருளுக்காக சேமித்து வைப்பது நல்லது தான். கவலைப்படாதீங்க. எதை குறித்தும் என்ன பண்ணக்கூடாது? கவலைப்படக்கூடாது. வாசித்து பார்ப்போமா? 6:25. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்க என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கவலைப்படாதீங்க என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நிறைய பேர், ஐயோ இந்த மாதம் துவங்கி விட்டது, என்ன செய்யறது? எதை குறித்து நீங்கள் என்ன பண்ணாதீங்க? கவலைப்படாதீங்க. கவலைப்படவே கூடாது. மனிதனுடைய பிற்கால சரீர தேவைக்காக, பொருளுக்காக நீங்கள் என்ன பண்ணாதீங்க? கவலைப்படாதீங்க. அதுக்காக சேமித்து வைக்காதீங்கன்னு அவர் சொல்லவே இல்லை. சேமித்து வைக்காதீங்கன்னு என்ன பண்ணலை? சொல்லவே இல்லை. ஏன் அவர் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏசப்பா சேர்த்தே வைக்கக்கூடாது சொல்லிட்டாருன்னு. அவர் சேர்த்து வைக்கக்கூடாதுலாம் சொல்லவே இல்லை, உழைக்கக்கூடாதுலாம் சொல்லவே இல்லை. என்னன்னா, இயேசு அவர் தகப்பன் என்ற அவர் நம்மளோடு கூட இருக்கிறார், நமக்கு ஆண்டவர், நமக்கு தகப்பனான் என்று உதவி செய்வார் என்ற அந்த நம்பிக்கை, விசுவாசம் குறையக்கூடாது. 2 கொரிந்தியர் 12:14 வாசித்து பாருங்களேன். இதோ உங்களிடத்திற்கு 3ஆம் தரம் வர ஆயத்தமாய் இருக்கிறேன். நான் உங்களை வருத்தப்படுத்துவது இல்லை. நான் உங்களுடையதே அல்ல, உங்களையே தேடுகிறேன். நான் உங்களுடையது அல்ல, நீங்க வச்சிருக்கிற ஆஸ்திகள் அல்ல, நான் கேட்கறது உங்களை தான் கேட்கிறேன்றார் ஆண்டவர். அல்லேலூயா. நான் 3ஆம் தடவை உங்களிடத்துல வருகிறேன், உங்களுடையது அல்ல, நீங்க வச்சிருக்கிற ஆஸ்தி அந்தஸ்துகளை நான் கேட்கல,
நான் கேட்கறது என்ன கேட்கிறேன்? உங்களையே கேட்கிறேன். அடுத்த ஒரு காரியத்தை வாசிங்களேன். அதே பெற்றாருக்கு பிள்ளைகள் அல்ல, பெற்றாருக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு பெற்றார்களே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும் சொல்றாரு. பாத்தீங்களா? பிள்ளைகளுக்கு பெற்றாருக்கு சேர்க்கணும்னு கிடையாது. பெற்றார் பிள்ளைகளுக்கு பொக்கிஷங்கள் என்ன பண்ணணுமா? சேர்த்து வைக்கணும். உதாசனமா இருக்கக்கூடாது, ஊதாரிதனமா இருக்கக்கூடாது, நிர்விசாரமா இருக்கக்கூடாது. ஏதோ வந்தோம், ஏதோ சாப்பிட்டு, ஏதோ வாழ்ந்த கிடையவே கிடையாது. எல்லாமே இருக்கணும். ஆனா அதுல முதலிடம் ஆண்டவருக்கு இருக்கணும். முதலிடம் ஆண்டவருக்கு கொடுக்கணும். அதனால தான் சொல்றாரு, உங்களுடைய பொக்கிஷத்தை கேட்க நான் வரல, அது வேண்டாம். ஆனா உங்களையே நான் என்ன செய்யறேன்? கேட்குறேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் நல்லா வேலை செய்கிறேன், என்னால் இன்னைக்கு வர முடியல, காணிக்க கொண்டு உண்டு இல்லைன்னா செஞ்சிருங்க, போட்டுருங்க. ஆண்டவர் அதையா கேட்குறாரு? அவருக்கு அதை கேட்கல. நீ வா. அந்த வசனம் தெளிவாக சொல்லுது பாருங்க. இன்னொரு ட்ரிப்பு வாசிங்க. இதோ உங்களிடத்திற்கு மூன்றாம் தரம் வர, நான் உங்களிடத்துக்கு மூன்றாம் தரம் வர ஆயத்தமா இருக்கிறேன். நான் உங்களை வருத்தப்படுத்துவதில்லை. நான் உங்களுடையதை அல்ல, உங்களையே தேடுகிறேன். அல்லேலூயா. உங்களையே தேடுகிறேன். ஆண்டவர் காணாத போன இந்த பாயில யாரெல்லாம் உட்கார்லையோ அவங்களெல்லாம் தேடுறாரு ஆண்டவர். அவங்க ஆஸ்தியை தேடலை, அவங்க அந்தஸ்த பொருள் அவர் தேடலை. அந்த ஆத்துமா கெட்டு போகக்கூடாது. எங்கே உட்காந்துங்குதோ, எந்த நிலைமையில் இருக்குதோ, எங்கே அழிஞ்சு போதோ, என்ன இப்போ ஊர்கதை பேசிகிட்டு இருக்குதோ, எந்த தேட்டரில் உட்காந்து இருக்குதோ, எங்கே சுற்றிட்டு அலையுதோ, அதைத்தான் பார்ப்பாரா தவிர இன்னைக்கு அது என்ன செய்யலை, இன்னைக்குரிய காணிக்கை போடலையேன்னு அவர் கேட்கவே மாட்டார். போட்டால் அவங்களுக்கு ஆசீர்வாதம், அது ரெண்டாவது விஷயம். ஆனால் அந்த ஆத்மாவை தான் அவர் என்ன செய்கிறாரு? கேட்குறாரு. அதனால தான் இன்னொன்று சொல்கிறாரு. அதனால நிறைய பேர் என்ன செய்வாங்க, பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்க வாடா, கவலைப்படாதீங்கன்னு சொன்னார். என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போன்னு கவலைப்பட வாடான்னு சொல்லிட்டாரு. அதனால் இன்றைக்கி வந்துச்சு போதும் அப்படின்னு கிடையவே கிடையாது. பிள்ளைகளுக்கு தகப்ப என்ன பண்ணணும்? பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கணும். ஏதாவது ஒன்று என்ன செய்யணும்? பிள்ளைகள் இன்னைக்கு எத்தனையோ தகப்பன்மார்கள் குடிச்சு வெறிச்சு தன் ஆத்மாவை கரைப்படுத்தி பிள்ளைகளை கவனிக்கலை, பிள்ளைகள் மேலே அக்கறை செலுத்தலை. பிள்ளைங்க படிச்சுதா படிக்கலையா, என்ன சாப்பிட்டுதா சாப்பிட்லையான்னு எப்படி ஒரு உணர்வில்லாத தகப்பனை பார்க்குறோம், ஒரு உணர்வில்லாத தாயை கூட பார்க்குறோம். ஒரு காலத்தில் தகப்பன் தான் சொல்லுவாங்க, இப்போ தாய்கள் கூட அப்படி தான் இருக்கிறாங்க. சாப்பிட்டா சாப்பிடு, வந்தா வா, இருந்தா இரு, செத்தா சாவு, எப்படியா போயிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க? அது பாட்டுக்கிட்டு போயிடுறாங்க. இன்றைக்கி உலகம் அப்படி தான் இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுடைய அலைச்சல், உங்கள் கண்ணீர் எல்லாம் உங்களுடைய அலைச்சல்களை எண்ணி வச்சிருக்கிறார். உங்கள் கண்ணீரை துருத்தியில் வச்சிருக்கிறார். அவருடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. நீங்கள் படுகிற ஒவ்வொரு காரியத்தையும், அதே மாதிரி நீங்கள் ஆண்டவருக்காக ஊழியம் செய்திருந்தா அதையும் கூட என்ன பண்ணியிருக்கிறாரா? ஞாபக புஸ்தகம்னு ஒரு புஸ்தகத்தை வச்சிருக்கிறாரு. அந்த ஞாபக புஸ்தகத்தில் என்ன பண்ணியிருக்கிறாரு? பெயரை எழுதி வச்சிருக்கிறாரு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 13வது வசனம் வாசிங்க. கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பாருங்க, இங்க ஒரு சம்பவம் நடக்குது. என்ன செய்யறா ஆண்டவர் பாருங்க. கர்த்தர் அவரை பார்த்து அவள் மேல் மனதுருகி நீ அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் எல்லாம் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று சொல்லி என்ன பண்ணாரா? எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றால், மரித்தவன் எழுந்து உட்கார்ந்தான், பேச தொடங்கினான். அவன் தாயினிடத்திலே அவன் என்ன செய்தாரு? ஒப்பு கொடுத்தார். மனதுருகிற ஆண்டவர். எப்படிப்பட்ட ஆண்டவர்? மனதுருக்கத்தை நம்ம நிறைய நேரங்களில் எதிர்பார்ப்போம். ஐயோ, எனக்காக கவலைப்படுறவங்க யாரா இருக்காங்களா? சச்சா, நமக்காக யாராச்சும் அழுவாங்களா? நம்ம மேலே யாராச்சும் மனதுருகுவாங்களா? யாரா இருக்காங்களா? ஒருவேளை நம்ம செத்துட்ட பிறகு அழுவுறதை நம்ம பார்க்க முடியாதே. உயிரோடு இருக்கும் போது அழுகணும். நிறைய பேர் நினைப்பாங்க, பின்னாடி போன பிறகு தான்
அருமை தெரியும். இருக்கும்போதே போன பிறகு அழுவுறது படம் பார்த்துட்டு அது என்ன பண்ண போகுது? இருக்கும் போதே மனது இருக்குங்க, இருக்கும் போதே அக்கறை செலுத்துங்க, இருக்கும் போதே கரிசனையான வார்த்தை சொல்லுங்க, அன்பான வார்த்தை சொல்லுங்க, ஆறுதலான ஒரு பேச்சை பேசுங்க, ஒரு ஆறுதலான வார்த்தை. எப்போதும் கசந்துக்கிற மாதிரியே பேசக்கூடாது, இருதயம் மனம் முறிவர மாதிரியே பேசக்கூடாது. ஒரு ஆறுதலான வார்த்தையை தான் எதிர்பார்க்குறோம் இந்த உலகம். இன்னைக்கு பெண்கள் ஆண்களும் அதுக்குன்னு ஆண்களை பற்றிலாம் நான் குறை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அவங்களும் எதிர்பார்ப்பாங்க ஒரு ஆறுதலான வார்த்தை. ஒருவேளை நம்மளை நேசித்தவர்கள் மறந்து அக்கறை செலுத்த மறந்து இருந்தா கவலைப்படாதீங்க. இங்கே பாருங்க, இந்த அம்மாவுக்கு இருந்த ஒரே ஒரு ஆதரவு தான், இந்த தாய்க்கு இருந்தது ஒரே மகனா. 12வது வசனத்தை வாசிங்கம்மா. 12வது வசனம் 7:12, லூக்கா 7:12. அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவன் அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தான், அவளோ கைம்பெண்ணாய் இருந்தால். ஊரார் வெகு ஜனங்கள் அவரோடு கூட வந்தார். அந்த அம்மாவுக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆதரவு தான், அந்த ஒரே ஒரு ஆதரவு. அந்த ஒரே ஒரு ஆதரவு கூட என்ன ஆயிடுச்சு? மரித்து போச்சு. பார்த்தீங்களா? ஆனால் அவ்வளோ ஜனம் அந்த ஊராரெல்லாம் ஆறுதல் கொடுக்குறாங்க. யார் எவ்வளோ பேர் ஆறுதல் கொடுத்தாலும், எவ்வளோ பேர் உங்களை பார்த்து ஆறுதல் சொன்னாலும், நீ நேசிக்கிறவங்க ஆறுதல் சொல்லணும், அதுதான் முக்கியம். அல்லேலூயா. எவ்வளவு பேர் நான் சொல்லிட்டு போட்டோம். அங்கே பாருங்க வந்திருப்பா அந்த ஊரார் எல்லாரும், நிறைய ஜனம் வந்துட்டு தான் இருக்குது, எவ்வளோ கூட்டம் வந்திருக்குது. அந்த கூட்டம்லாம் அவளை ஆறுதல் படுத்திருக்கு. ஆனால் அதெல்லாம் ஆறுதல் ஆகவே இல்லை, அதெல்லாம் அவளுக்கு ஆறுதலே ஆகலை. இயேசு பாருங்க 14வது வசனம், கிட்ட வந்து பாடையை தொட்டார், அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயின் இடத்துல ஒப்புவித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் ஆறுதல். எத்தனை துயரமான சூழ்நிலையில நம்ம இருந்தாலும் நம்மளை பார்த்து அழாதே என்று கூறி ஆற்றக்கூடியவர் இயேசு ஒருவரே. மனதுருகிறவர், மனதுருகிறவர், மனதுருகி ஆற்றி தைரியமாயிரு அப்படின்னு நம்மளுக்கு எவ்வளோ பேர் நம்மளுக்கு ஆறுதல் சொன்னாலும், ஏசப்பாவுடைய ஆறுதல் அது ஒரு பெருசு இல்லை, அது விலையேறப்பட்டதல்ல. அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? அண்ணால ஆண்டவருடைய தேவாலயத்தில் வந்து அழுதாங்கல்லம்மா, அந்த குழந்தைக்காக அழுதாங்க, கண்ணீர் வடித்து அழுதாங்க. ஏலி கூட நகைத்தார் தான். ஆனால் அதுக்கு பிறகு கண்ணீர் ஊற்றின பிறகு அந்த சகோதரி என்ன செய்யலை? அழவே இல்லை. ஏன்னா அவ்வளவு தூரம் முழு விடுதலையை கர்த்தர் கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. ஒரு முற்றுப்புள்ளியை வச்சுட்டாரு. இனி அழாத, போதும், அழுததெல்லாம் போதும், இனிமே என்ன பண்ணாத, அழாத. அதே மாதிரி தான் இந்த கால வேளையில் அவருடைய பாதத்தில் வந்திருக்கிற தேவ ஜனமே, விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அவருடைய பாதத்தில் ஓடி வந்திருக்கிற என் அருமையான சகோதரனே சகோதரியே, உங்களுடைய அலைச்சல்களை கர்த்தர் எண்ணி வைத்திருக்கிறார். உங்களுடைய கண்ணீரை அவர் துருத்தில வைத்திருக்கிறார். நீங்கள் ஆண்டவருக்காக உழைத்த உழைப்பை ஞாபக புஸ்தகம் என்ற புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அவர் வீட்டில் ராஜாவாகி ஆண்டவன் நியாய தீர்ப்பு வரும் பொழுது அவருடைய பரலோக வாக்கியத்தில் நம்மளை கொண்டு செல்லும் பொழுது நம்மளுக்கு ஆனந்த சந்தோஷத்தை, சமாதானத்தையும் பெரிய ஆசீர்வாதத்தையும் கொடுக்க அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். கவலையே படாதீங்க, கவலையே படாதீங்க, எந்த ஒரு விஷயத்துக்கும் கவலைப்படாதீங்க. மகா இறக்கும் கிருபை நிறைந்த எங்கள் பரலோகத்தின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான் இந்த மனமகிழ்ச்சி நல்ல கால வேளையில் உங்கள் பாதத்தில் ஓடி வந்த என் அன்பு பிள்ளைகளை உடைய கரத்தில் கொடுக்குற ஐயா. ஒவ்வொருவருடைய அலைச்சல்களை எண்ணி வைத்திருக்கிறீங்கப்பா. ஒவ்வொருடைய வடிக்கிற கண்ணீரை நீங்கள் துருத்தில் வைத்திருக்கிறீங்கப்பா. அவர் உங்களுக்காக செய்த காரியங்களையும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஆண்டவரே, பரிசுத்தவான்கள் பேசுகிறதை
உற்று கவனிக்கிறீங்க. உங்கள் பிள்ளைகள் உங்கள் கிட்ட பேசுனதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்கிறீங்க. ஓடி வருகிறதை கவனிச்சிட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. ஆண்டவரே, உங்களுக்கு மறைவானது எதுவுமே இல்லையப்பா. இந்த கால வேளையிலே என் அருமையான பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆண்டவரே, அந்த கண்ணீருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்களேன். அந்த அலைச்சலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்களேன். அந்த தேவையெல்லாம் சந்திக்கப்படட்டுமே. மனதுருகிறவர் நீ ஒருவரே. மனதுருகி எதை குறித்து கவலைப்படுறாங்களோ அந்த கவலையெல்லாம் மாற்றி ஒரு சமாதானத்தை, ஒரு சந்தோஷத்தை, ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை என் ஆண்டவர் இந்த நாட்களில் தருவீராக. நம்முடைய பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கும். அவருடைய பொருளாதார தேவைகளை சந்தியும். அவருடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் லகுவாக்கும். அவருடைய கண்ணீருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வையும். அவளை ஆசீர்வதித்து அனுப்பும். இன்னைக்கு வந்தது நல்லதுன்னு கண்டு கொள்ளட்டும். கவலைப்படாதீங்க சொன்னீங்கப்பா. கவலைப்படுகிற ஒவ்வொரு கண்ணீருக்கும் நீ முற்றுப்புள்ளி வைத்து அவளை சமாதானத்தோடு அனுப்பும். தேவநாமம் மகிமைப்படட்டும் ஐயா. தேவநாமம் மகிமைப்படட்டும். இன்னைக்கு யாரெல்லாம் அந்த கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறாங்களோ, ஐயோ என்னை மேல் மனதுருகிறவங்க யாருமே இல்லை, என்னை கவனிக்கிறவங்க யாருமே இல்லை, என்னை விசாரிக்கிறவங்க யாருமே இல்லை, எனக்காக செபிக்கிறவங்க யாருமே இல்லை, என்னை நேசிக்கிறவங்க யாருமே இல்லைன்னு யாரெல்லாம் கதறிக்கொண்டு இருக்கிறாங்களோ, ஆறுதலான வார்த்தை சொல்ல எனக்கு யாருமே இல்லை என்று அங்கலாய்க்கிறவர்கள் யாராயிருந்தாலும் தகப்பனே, இன்றைக்கு அப்படிப்பட்ட உள்ளங்களை கண்ணோக்கி பார்த்து என் ஆண்டவர் அவளை ஆறுதல் படுத்துவீராக. தகப்பனே, உம்முடைய ஆறுதல் நிலையானது, நிரந்தரமான ஆற்றுதல் அப்பா. அப்படிப்பட்ட ஆறுதலை கொடுத்து உடைய பிள்ளைகளை வழி நடத்தி ஆசீர்வதியும். அவருடைய கண்ணீருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வையும். அவருடைய பொருளாதார தேவைகளை சந்தியும். அவளை ஆசீர்வதியும். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.